வணக்கம். இந்த மருத்துவ படிப்புங்கிறது நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு பெரும் கனவு. இந்த கனவை எட்டுவதுங்கிறது எல்லாருக்கும் அவ்வளவு ஈஸியா இருக்கிறது கிடையாது. இயல்பிலேயே எல்லாருக்கும் அதற்கான வாய்ப்பு இந்தியாவுல கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் வெளிநாடுகளுக்கு போய் அந்த மருத்துவ கல்விய, அந்த கனவை ஈடேற்றிக் கொள்வதற்கு ஏதுவா பல ஆண்டுகளாக தன்னுடைய உழைப்பை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதரை தான் சந்திக்க போறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா 16 ஆண்டுகளுக்கு மேல இந்த பணியை செய்துகிட்டு இருக்கிறாரு. அதுலயும் குறிப்பா ஜார்ஜியாவுக்கு இந்திய மாணவர்களை அனுப்பி அங்க மருத்துவ கல்வியை பயில செய்து அவர்களுக்கு ஏற்ற சூழலை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் சந்தான கிருஷ்ணன், யூரோப்பியன் யூனிவர்சிட்டியினுடைய இன்டர்நேஷனல் அட்மிஷன் டைரக்டர் அவரோட தான் சந்திக்க போறோம். சார் வணக்கம். வணக்கம். உங்களை பத்தி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்னன்னாக்கா இந்த மருத்துவம் இருக்கு இல்லையா, அதற்குள்ள வரதுக்கான காரணம் என்ன? ஐ ஸ்டார்டட் அப் மை கரியர் வித் ரஷ்யால போயிட்டு நான் 2001 இருந்து மெடிசன் அங்கே பண்ணேன். 2007 நான் மெடிசன் முடிச்சுட்டு 8 இங்கே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு 3 அட்டம் பண்ணி 4th அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணி அண்ட் ஐ ஸ்டார்டட் அப் வித் ரெஜிஸ்ட்ரேஷன். நம்ம ஊர் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ப்ராப்பராக 2009 வாங்கி பிஜி படிச்சு கிளினிக் வச்சு சைமல்டேனியஸ்லி கிளினிக் இருந்தாலும் இந்த அப்ராடு கனவுக்குள்ளே வரக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் என்னை அப்ரோச் பண்ண ஆரம்பித்தாங்க. என் கிளினிக்ஸில் கேட்பாங்க, பழைய ஸ்கூல்லேருந்து பேரண்ட்ஸ் கேட்பாங்க, டீச்சர்ஸ் கேட்பாங்க, சஜஷன் கேட்பாங்க. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்து இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் என்ட்ரான 2010 கிட்டத்தட்ட இது ஒரு 16 வருஷமாக வி ஆர் இன் திஸ் ஃபீல்டு. அண்ட் நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் ரஷ்யாலலாம் வச்சிங்கன்னா மொழி அங்கே இங்கிலீஷே கிடையாது. ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் இங்கிலீஷ் மீடியம் சொல்லிட்டு கடைசி 3 இயர்ஸ் ரஷ்யன் மீடியம் படிப்போம். ஸோ வேற மொழியில படிச்சுட்டு இங்கே இங்கிலீஷ்ல எக்ஸாம் எழுதுவோம் நாங்கள் இந்தியாவில். ஸோ அங்கே கிளினிக்கல் எக்ஸ்போஷரும் பெருசாக கிடைக்க மாட்டாங்க எங்களுக்கு. இங்கே தான் பேசிக்லேருந்து நாங்கள் ட்ரைனிங் பண்ணுவோம். ஒரு ஐவி லைன் கூட நாங்கள் இங்கே தான் போட கற்றுக்கிட்டோம். படிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டு வந்தோமே தவிர ப்ராக்டிக்கல் நாலேஜ் எல்லாமே நான் இந்தியாவில் தான் கற்றுக்கிட்டேன். அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணேன். ரெண்டாவது விஷயம், அந்த எக்ஸாம் எஃப்எம்ஜி எக்ஸாம்னு ஒன்று வெளிநாட்டில் படிக்கிற மாணவர்கள் எல்லாம் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் ஒரு எக்ஸாம் எழுதுவோம். அதாவது இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக எழுதுனா தான் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் எந்தெந்த ஸ்டேட்டில் எழுதுறோமோ காமனாக அந்தந்த ஸ்டேட்டில் நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுப்பாங்க. அது இருந்தால் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரத்துக்கு இட் டேக்ஸ் மீ 2.5 years to complete this exam. என்ன ரீசன்னா, நான் கடைசி 3 வருஷம் ரஷ்யன் மீடியம்ல படிச்சுட்டு இங்க இங்கிலீஷ்ல எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணேன். பிகாஸ் அவங்களோட மெத்தட் ஆஃப் எஜுகேஷன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் கம்பேர்ட் டு இந்தியா. ஸோ இங்கே ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குற டீச்சர்கிட்ட போயிட்டு ப்ராப்பராக ட்ரைனிங் பண்ணி டெல்லியில் போயிட்டு ஒரு மூணு தடவை ட்ரை பண்ணி பாஸ் பண்ணது தான் இந்த எக்ஸாம். ஓகே, நீங்கள் இந்த மருத்துவத்துக்கு வரணும் இல்லை எம்பிபிஎஸ் படிக்கணுங்கிற ஆசை அதனால வந்தது? சென்னை குரோம்பேட்டில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தவங்க. மை ஃபாதர் வாஸ் அ பிஸ்னஸ் மேன் அண்ட் ஐ யூஸ் டு கோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்மால் சின்ன சின்ன ஒரு அடிப்பட்டா கூட ஒரு டியூட்டி டாக்டர் கிட்ட போவோம். பட் அந்த டியூட்டி டாக்டர் எங்க ஏரியால ஒரு கடவுள் மாதிரி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. தேர் வாஸ் ஒன்லி ஒன் டாக்டர் தட் டைம். ஐ அம் டெல்லிங் அபவுட் 90s சொல்றேன். பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் கிளினிக் எல்லாம் கிடையாது. டாக்டர் ஹரிஹரன் சார்னு சொல்லுவாங்க. இஸ் a wonderful gentleman. அவர் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் டாக்டர் மாதிரி கூட சொல்லலாம், அங்கிள் மாதிரி கூட சொல்லலாம். ஐ கேன் டெல் லைக் அவர்கிட்ட இருந்து தான் நான் இந்த இன்ஸ்பயர் ஆனேன், மெடிசன் பண்ணணும் நம்ம அப்படின்ட்டு. when I was 9th standard பைக் ஆக்சிடென்ட் எனக்கு ஆச்சு. அப்போ எனக்காக விடிய காலையில் 5 மணிக்கு எனக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி வித்தின் ஒரு 10 days ரெக்கவரி பண்ணி எனக்கு ஸ்கூலுக்கு போக வச்சாரு. அந்த டைமில் தான் அவரோட டெடிகேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா 5 o'clockலாம் யாரும் எழுந்து வர மாட்டாங்க. பக்கத்துலேயே ஒரு வீடு. இந்த மாதிரி இன்ஜுரின்னு சொன்ன உடனே 5 மணிக்கு எழுந்திரிச்சு எனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி ஒரு 10 நாளில் நான் ரெக்கவர் ஆனேன். அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட். எங்கள் அப்பாவும் எனக்கு மெடிசன் பண்ணுறா அப்படின்னா சின்ன வயசுல என்னை மோட்டிவேட் பண்ணுவார். மை ஃபாதர் இஸ் மை மோட்டிவேஷன். எல்லாமே எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு எங்கள் அப்பா சொல்லி தான் நான் எல்லாமே பண்ணுவேன். எங்கள் அப்பா சொல்கிற பேச்சை கரெக்டாக என்ன சொன்னாலும் கேட்டுருவேன் நான். சரி, அப்பாவும் சஜஷன் சொன்னார். சரி, 2 பேரும் சொல்கிறாங்களே மெடிசன் பண்ணலான்னு சொல்லிட்டு டாக்டர் சாரும் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், ஹரிஹரன் சாரும். ஸோ தே போத் வர் டெல்லிங் மீ டு பிகம் அ டாக்டர். ஸோ அதில் அவங்க கிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆகி சரி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணலான்னு சொல்லி 10th standardல தான் நல்லாவே படிக்க ஆரம்பித்தேன். ஓகே, 10th 11th 12th தான் நல்லாவே படிக்க ஆரம்பிச்சேன். 10th இருந்தா ஒரு டாப்பர் அந்த லெவலுக்கு. அப்படிதான் வந்தனே நான். நான் இதற்கு டாப்பர்னு சொல்லவே மாட்டேன். ஐ அம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஆக்சுவலி. ஓகே ஓகே. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி போறோம்னாக்கா, இப்போ மற்ற படிப்புகளுக்குலாம் பெருசாக செலவாகாது. இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் சீட் வாங்க போகிறோம் அப்படின்னாக்கா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட், நமக்கே தெரியும் மார்க்கெட்டில் என்ன ரேட் போயிட்டு இருக்கு. அப்படின்னும் போது நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னும் போது ஈஸியாக அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதா அந்த காலகட்டத்தில்? இல்லை அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம்? இல்லை சார், அந்த காலகட்டத்திலேயே எங்கள் அப்பயும் கட் ஆஃப்லாம் எங்களுக்கு
எனக்கு இருந்துச்சு. மெடிக்கல் யூஜி கட் ஆஃப்ல கொஞ்சம் கம்மி மார்க் எடுத்தேன் நான். எங்களோட கம்யூனிட்டியில வரல எனக்கு. ஸோ he was about to sell the property. ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணிட்டாரு. சேல் பண்ணிட்டு என்ன படிக்க வைக்கணும் இங்கன்னு முடிவு பண்ணாரு. அந்த டைம்லயே ஒரு 60 lakhs கிட்ட பிளான் பண்ணி ஒரு மருத்துவ கல்லூரியில என்னை சேர்க்க வந்தாரு. பட் என்னோட அண்ணன் வந்து ஒரு சஜஷன் கொடுத்தாரு, இந்த மாதிரி வெளிநாட்டில் போய் படிச்சு நிறைய விஷயங்கள் கற்றுக்கோ அப்படின்னு சொன்னதுனால ஐ அப்ரோச்ட் ரஷ்யா அண்ட் ஐ வெண்ட் தேர். ஐ ஃபேஸ் லாட் ஆஃப் டிஃபிகல்டிஸ். பட் அந்த கண்ட்ரியில் ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கிட்டது என்னன்னா, என்னவா கஷ்டம் இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி எப்படி முன்னாடி வரலாம்னு சொல்லி நிறைய கற்றுக்கிட்டேன் நான். ஏன்னா அங்கே வந்து நம்மளுக்கு ஒரு இந்தியன் ஃபுட் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், they don't give proper cook. இந்தியன் மசாலாஸ் ஸ்பைசஸ் எதுவுமே கிடைக்காது. ஒரு பிரெட் சூப் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு வாழ்ந்துட்டேன் ஒரு 6-7 வருஷமா. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தோம். பட் anyhow we have done come to ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் அங்கே வந்து MBBS முடிச்சுட்டு வந்து FMGயும் கிளியர் பண்ணுறீங்க. கிளியர்லாம் பண்ணிட்டு ஒரு டாக்டர் ஆகிட்டீங்க இல்லையா? ஒரு மனநிறைவு இருந்திருக்கும்ல, அது எப்படி இருந்தது? ரியலி இட் வாஸ் குட். அதாவது நிறைய பேர் என் கூட படிச்சாங்க. சில பேர் இன்ன வரைக்கும் FMG எக்ஸாம் எழுதாம இருக்காங்க, படிக்காம பாஸ் பண்ண முடியாம இருக்காங்க. என்ன ரீசன்னா, டஃபா இருக்கும், அவ்வளோ டஃபா இருக்கு எக்ஸாம். நம்ம கவர்மெண்ட் வந்து வெளிநாட்டுல இருந்து வர மாணவர்களுக்கு டஃபான, எதனால எங்களுக்கு பர்டிகுலரா டஃபா தெரிஞ்சது அப்படின்னா, நாங்க கடைசி 3 years வந்து ரஷ்யன்ல படிச்சோம். அந்த ஒரே ரீசன் தான். மற்ற கண்ட்ரி மாணவர்கள்லாம் ஈஸியா பாஸ் ஆகிட்டு வந்தாங்க. 2021 நம்ம இந்தியன் கவர்மெண்ட் லைக் 2018 இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஒரு நார்ம்ஸ் ஒன்று கொண்டு வர போறோம் வெளிநாட்டில் படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 2021 கோவிட்க்கு அப்புறம் ஒரு நார்ம் போட்டாங்க. என்ன நார்ம் அப்படின்னா, வெளிநாட்டில் படிக்கணும்னா இந்த விதிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா நீங்க படிச்சா வேலிட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. முதல் பாயிண்டே வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷுட் பி இன் இங்கிலீஷ் அண்ட் ஆல் த இயர். செகண்ட் பாயிண்ட், நீங்க படிக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் மினிமம் ஆஃப் 4.5 years ப்ரோக்ராம் படிச்சிருக்கணும் மெடிசன். தேர்ட் பாயிண்ட், நீங்க படிக்கக்கூடிய அந்த 4.5 years கம்பல்சரி உங்களோட ஹோன் ஹாஸ்பிட்டல். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீ மெடிசன், சில கண்ட்ரிலாம் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ப்ரீ மெடிசன் படிப்பீங்க, பேச்சுலர் டிகிரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் படிச்சுட்டுலாம் இங்க படிக்க கூடாது. 4வது பாயிண்ட், 2 வருஷம் இந்தியால படிச்சுட்டு 4 வருஷம் அங்க படிக்கிறதெல்லாம் செல்லாது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வெளிநாட்டுல ஒரு 4 வருஷம் படிச்சுட்டு இன்னொரு நாட்டுல போய் 3 வருஷம் படிக்கிறதெல்லாம் செல்லாது. படிச்சு அதே கண்ட்ரில அதே இன்ஸ்டிடியூஷன்ல அதே ஹாஸ்பிட்டல்ல படிச்சு முடிச்சுட்டு அதே ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கணும். நம்பர் 5, மெடிக்கல் காலேஜ் ஷுட் ஓன் a மெடிக்கல் ஹாஸ்பிட்டல். சில கண்ட்ரிலாம் வந்து ஹாஸ்பிட்டல் இல்ல, ஹாஸ்பிட்டல் இருக்காது. ஏன்னா சின்ன தீவுலாம் நடத்துறாங்க. அந்த தீவெல்லாம் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கிடையாது. அங்க பாப்புலேஷனும் கம்மி தான், 10,000 பேர் 20,000 பேர் இருப்பாங்க. அங்க போய் ஒரு மெடிக்கல் காலேஜ் நம்ம ஆளுங்க நடத்துறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. which is not valid. இந்த 2021 அதெல்லாம் செல்லாது. எந்த ஒரு ப்ரீ மெடிசன் ப்ரோக்ராம் பண்றவங்க எல்லாம் செல்லாது. 6வது பாயிண்ட் வந்து, நீங்க படிக்கக்கூடிய அதே ஹாஸ்பிட்டல்ல 12 மாதம் இன்டர்ன்ஷிப் நீங்க அதே ஹாஸ்பிட்டல்ல பண்ணணும். மெடிக்கல் காலேஜ்ல இல்ல, அதே ஹாஸ்பிட்டல்ல பண்ணணும். நம்பர் 7, நீங்க பண்ணக்கூடிய 12 சப்ஜெக்ட், அந்த 12 மாசம் பண்றீங்களா அதுக்கான சப்ஜெக்டும் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க. 8வது பாயிண்ட், நீங்க கம்பல்சரி யாரா இருந்தாலும் சரி, இந்தியால படிச்சாலும் சரி வெளிநாட்டுல படிச்சாலும் சரி, நெக்ஸ்ட்னு ஒரு எக்ஸாம் கொண்டு வந்திருக்காங்க. காமனா ஒரு எக்ஸாம். இனிமே FMG கிடையாது. 2024 அப்புறம் முழுக்க நெக்ஸ்ட் எக்ஸாம் தான். ஸோ அந்த எக்ஸாம் படிச்சு எழுதினாதான் பாஸ் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் மாத்திட்டாங்க நம்ம கவர்மெண்ட். அடுத்து என்னன்னாக்கா, நான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்க MBBS படிக்கும் போது எவ்வளவு மனநிறைவா இருந்தது முடிக்கும் போதுன்னு சொல்லிட்டு. இப்போ உங்க மூலமா நிறைய பசங்க போய் படிச்சுட்டு வராங்கல்ல, how happy you are? So happy really. கடவுள் புண்ணியத்துல இது வரைக்கும் 1500க்கு மேலப்பட்ட மாணவர்கள் வந்திருக்காங்க from different country. since ஒரு 6 years வந்து ஜார்ஜியால இருந்து நல்லபடியா முடிச்சுட்டு வராங்க ஸ்டூடெண்ட்ஸ். I am very very happy. இந்த சந்தோஷம் வந்து இதுக்கு ஈடு எதுவுமே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஸ்டில் 800 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க. என்னோட இன்னும் 800 ஸ்டூடெண்ட்ஸ் கரண்ட்லி படிச்சிட்டு இருக்காங்க தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பாஸ்ட் அவுட் மட்டும் 1500 இது வரைக்கும் இருக்கும். கரண்ட்லி எங்க யுனிவர்சிட்டில, எஸ்பெஷலி யூரோப்பியன் யுனிவர்சிட்டில இந்திய மாணவர்கள் 800 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க. எங்களோட யுனிவர்சிட்டில 83 நாட்டுல இருந்து விதவிதமான மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க. நியர்லி 3500 மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடிங் இன் அவர் யுனிவர்சிட்டி. இப்போ வந்து சில பேசிக்கான क्वेश्चंस, அதாவது முதல்ல கேள்வி என்னன்னாக்கா, வெளிநாட்டுக்கு போறோம், பாதுகாப்பான சூழல் இருக்குமா அப்படிங்கறதா இருக்கும். நீங்க அதற்கு என்ன மாதிரியான உத்தரவாதம் கொடுக்குறீங்க? யூரோப்பியன் யுனிவர்சிட்டியில என்ன மாதிரியான பாதுகாப்பான சூழல் இருக்கு? சரி, எங்க ஜார்ஜியா பொறுத்த வரைக்கும் சேஃப்டி அண்ட் செக்யூர்ட் வெல் நோன் டு எவ்ரிபடி. ஏன்னா உலகத்திலே வந்து 3வது சேஃபஸ்ட் கண்ட்ரி எங்க நாடு தான். ரொம்ப சேஃபஸ்ட் கண்ட்ரி. பேசிக்லி இன்டர்நேஷனல் பீப்புள்ஸ் அவங்க ஒரு ஹர்ட் கூட பண்ண மாட்டாங்க. லோக்கல் பீப்புள்ஸ் தே ஆர் வெரி சாஃப்ட் அண்ட் காமன். யாரையுமே நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. எங்களோட ஹாஸ்டல் கேம்பஸை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணிட்டோம். வி ஹேவ் a 24/7 செக்யூரிட்டி, சிசிடிவி கேமரா, ஸ்போர்ட்ஸ் ஏரியா. என்னோட ஹாஸ்டல் கேம்பஸ் வந்து 3.5 acres ஹாஸ்டல் கேம்பஸ். நியர்லி என்னோட ஹாஸ்டல் என்னென்ன இருக்குன்னா, ஸ்போர்ட்ஸ் செக்ஷன்ல வாலிபால் கோர்ட், பேஸ்கெட் பால், டேபிள் டென்னிஸ், பில்லியார்ட்ஸ், செஸ், இண்டோர் கேம்ஸ், ஸ்மால் கேம்ஸ், ஜிம், ப்ரேயர் ரூம்,
ஸ்போர்ட்ஸ் ரூம், லைப்ரரி, ஸ்டடி ஏரியா, ஒரு சின்ன காஃபி ஹட்டு எல்லாமே உள்ளே இருக்கு. எல்லாமே வெளியே போக தேவையில்ல. நோ நீட் டு கோ அவுட். கிளாஸுக்கு போங்க, ஹாஸ்டலுக்கு வாங்க, அவ்வளவுதான். There is no other way. என்ன வேணுமோ அது உள்ளே இருக்கு. Everything is there. We have a restaurant, we have an Indian mess, எல்லாமே இருக்கு. South Indian mess எல்லாமே. மினி ஜார்ஜியாவே இருக்கு. மினி தமிழ்நாடு அங்க இருக்கு. தமிழ்நாடு இருக்கா? ஓகே சார். அதனால எங்கேயும் பசங்க போக வேண்டிய வேலை இல்லை. நிறைய பேரண்ட்ஸ் திடீர்னு ஷாக் கொடுக்கறதுக்காக வராங்க. பிகாஸ் ஈஸியா விசா இப்பெல்லாம் வந்துடுது. 5 daysல பேரண்ட்ஸ்க்கு விசா வந்தது. ஸோ தோஸ் பீப்புள், இப்போ சில பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து சர்ப்ரைஸா விசிட் என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஹாஸ்டலுக்கு போயிடுறாங்க. ஹாஸ்டலுக்கு போய் அங்க ஒரு 10 நாள் தங்குறாங்க. அதனால பசங்க எங்கேயும் பெருசா போக மாட்டாங்க. அவங்க படிச்சுட்டு அவங்க வேலையை ஒண்டி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இப்போ நம்ம ஒரு தட்பவெட்ப சூழ்நிலையில இருக்கிறோம் இந்தியாவில். அங்க கொஞ்சம் கிளைமேட்லாம் கொஞ்சம் வேற வேற இருக்கும். ஆமா, அதை தாண்டி நம்ம அதிகமா கவனம் செலுத்துறது வந்து இந்த உணவு பழக்க வழக்கங்கள் தான். ஏன்னா நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம ஒரு மாதிரி சாப்பிட்டு பழகி இருப்போம். திடீர்னு மாத்திக்க முடியாது, அங்க போய் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. அப்படிங்கும்போது அங்க வந்து நம்ம ஊருடைய உணவுகள்லாம் வழங்குறோமா? காமனா ஜார்ஜியால இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாம் கிடைக்காது பெருசா. ஓகே. பட் நம்ம குக்ஸ் ஒரு 7 பேர் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, 7 குக்ஸ் இருக்காங்க. மெயின் குக்ஸ் பாத்தீங்கன்னா 4 பேர் தான். சின்ன சின்ன அசிஸ்டன்ட் ஸ்டாஃப்ஸ் ஒரு 3 பேர் இருக்காங்க. இது இல்லாம ஒரு 20 ஸ்டாஃப்ஸ் எங்க கிட்ட ஒர்க் பண்றாங்க. ஸோ இது ஒரு டீமாக தான் பண்ணிட்டு இருக்கோம். சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் மசாலாஸ்லேருந்து எல்லாமே இந்தியாவிலேருந்து போகுது. ஓகே, கண்டெய்னரில் போயிடும் எல்லாமே. ஸோ வி ஆர் டூயிங் இட் வெரி ப்ரொஃபஷனலி. 300-400 பேர் எங்கள் ஹாஸ்டலில் இப்போ கரண்ட்லி இருந்து படிச்சுட்டு இருக்காங்க. எதுக்கு மீதி பேரெல்லாம் ஃப்ளாட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ்னு போயிடுவாங்க 4th year 5th yearக்கெல்லாம். சில மேக்ஸிமம் கேர்ள்ஸ் எல்லாமே ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணுவாங்க. தே ஸ்டேயிங் தேர் ஒன்லி. சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் தான் டிபிக்கலி சாப்பிட்றாங்க. இப்போ மற்ற நாடுகளுக்கு போகிறதுக்கும் ஜார்ஜியாவுக்கு போகும்போதும் நம்ம எவ்வளோ குயிக்காக அடாப்ட் ஆகிக்கலாம்? அந்த கிளைமேட்டாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய சூழலாக இருக்கட்டும். சார், அங்கே எப்படி கிளைமேட் அப்படின்னா, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் சம்மர் தான். அக்டோபர் எண்டுக்கு அப்புறம் நவம்பர் ஸ்டார்ட் ஆகும்போது லைட்டா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி வரும். கரண்ட்லி இப்போ டெம்பரேச்சர் வந்து 25 தான். நம்ம ஊர்ல என்ன டிகிரி 36 அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அங்க அவ்வளோ கடுமையான வெயில்லாம் வராது. மேக்ஸிமம் வெயில் 30 டிகிரி செல்சியஸ் போகும் இந்த மந்த் ஆஃப் ஜூலை ஆகஸ்ட். செப்டம்பர்ல அப்படியே கொஞ்சம் 25லேயே மானிட்டர் ஆகும். 24, 25, 20 அப்படியே தான் இருக்கும். திருப்பி அக்டோபர்ல பாத்தீங்கன்னா 10, 15, 16 மாறும். நவம்பர்ல இட் வில் கோ அப் டு 3, 4, 5. அந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி இப்படி தான் இருக்கும். திருப்பி பிப்ரவரியில் கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சர் மாறும். ரஷ்யா மாதிரி மைனஸ் எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரஷ்யா மாதிரி மைனஸ்ல இது வரைக்கும் வந்ததே சரித்திரமே கிடையாது. ஸ்னோஃபாலே நாங்கள் ரேராக தான் பார்ப்போம். 4 years once தான் எங்களுக்கு ஸ்னோஃபால் இருக்கும். லைட்டாக 1 day இருக்கும், அவ்வளோதான். அப்போ அதை பற்றி அச்சப்பட தேவையில்லை. அதனால ஒரு பாதுகாப்பான சூழலில் தான் இருக்கும். ப்ராப்ளம் இல்லை, இட்ஸ் சேஃப். ஓகே, சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு. இன்னொரு விஷயம் சார், இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறோம் அப்படின்னாக்கா பெரிய ப்ராப்ளம் வந்து இங்கே படிக்க முடியாதுக்கான ஒரு காரணம் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரியே அந்த பணம் தான். பணம் நீட்டில் வந்து அதிக மார்க் எடுத்தால் தான் இங்கே கிடைக்கும். ஓகே. எங்களுக்கு எங்கள் நாட்டில் படிக்கிறதுக்கு 2 கிரைட்டீரியா தான். நீட்டில் ஜஸ்ட் பாஸ் ஆயிருந்தா போதும். ஓகே, அங்கேயும் நீட் கிரைட்டீரியா இருக்கா? கம்பல்சரி. நீட் இல்லைன்னா எங்களுக்கு விசாவே வராது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தெளிவாக எல்லா எம்பாசிக்கும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீட் முடிக்காத மாணவர்கள் தயவு செய்து வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வராதீங்க. யூ ஆர் நாட் எலிஜிபிள் இயர்னு கிளியரா கொடுக்கும். ஓகே, நீட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணியிருந்தா தான் வெளிநாட்டுல படிக்க முடியும். அப்ப அதுக்கும் நீட் கிரைட்டீரியா தேவைப்படுது. ஆனா இங்க மாதிரி மார்க் எடுக்கணும், அவ்வளவு அதிகமா எடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும். சார், அதான் சார், எக்ஸ்பென்ஷன் வரும்பொழுது இப்ப நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட் சீட்டிங் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு பெரிய அமௌண்ட் தேவைப்படுது. அங்க எத்தனை சதவீதம் குறையுதுன்னு நினைக்கிறீங்க? அங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஃப்ரீ கோட்டா அப்படிலாம் கிடையாது. 2 கோட்டா தான் சார். ஒன்னு பேமெண்ட் சீட்ஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். ஓகே. பேமெண்ட் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்களோட யூனிவர்சிட்டிக்கு $2,750 per semester. அதாவது நம்ம ஊர் காசு 2,20,000 ஒரு செமஸ்டருக்கு ஃபீஸ். ஆமா, வருஷத்துக்கு 2 செமஸ்டர் சார். ஓகே. சோ ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டீங்கன்னா 4,40,000 வரும் சார். ஒரு காலேஜ்ல குட்டாய்சி யூனிவர்சிட்டியில சேம் ஓனர், நான் அதை பத்தி சொல்றேன். குட்டாய்சி யூனிவர்சிட்டியில $2,000 is the semester fee, which is equivalent to 1,60,000 செமஸ்டருக்கு. அவ்வளோ. இது இல்லாமல் இதர செலவுகள், ஹாஸ்டல், ஃபுட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இட் கம் அப் டு 1.5 lakh. ஓகே. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 lakhsக்குள்ள கோர்ஸே முடிச்சிடலாம். ஒரு காலேஜ், ஒரு யூனிவர்சிட்டியில் 25 lakhsக்குள்ள நீங்கள் எல்லா பேக்கேஜோட முடிச்சிடலாம். ஹாஸ்டல், ஃபுட், ஃப்ளைட் டிக்கெட், காலேஜ் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து. இன்னொரு காலேஜில் 32 to 35 வரும். ஓகே, இதுக்குள்ள முடிச்சிடலாம். சார், இப்போ அங்கே வந்து நம்ம மருத்துவ படிப்பு படிக்கிறோம். படிச்சுட்டு இங்கே வரக்கூடிய முன்னாடிலாம் அந்த சிரமம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. என்னன்னாக்கா, இப்போ நம்ம போய் படிக்கிறோம், எம்பிபிஎஸ் ஆகிட்டோம் அப்படின்னா கூட இங்கே வந்துட்டோம்னாக்கா அவ்வளோ சீக்கிரம் நம்ம வேலை பார்க்க முடியாது, ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எஃப்எம்ஜி அப்படின்றத நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க.
இப்போ இன்னமும் அது இருக்கா இல்லை ஏதாவது மாறுதல் அடைஞ்சிருக்கா? மாறுதல் அடைஞ்சிருக்கு சார். வெளிநாட்டில் நீங்கள் இப்போ நினைக்கிற மாதிரி எல்லாரெல்லாம் போய் எல்லா நாட்டிலாம் படிக்க முடியாது சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நாட்டில் வந்து ரொம்ப கடைசியான ஒரு மெயினான பாயிண்ட் இந்த என்எம்சி நார்ம்ஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த நாட்டில் போகிறீங்களோ அந்த நாட்டில் படித்து முடிச்சுட்டு அதே நாட்டில் அதே யூனிவர்சிட்டியோட ஹாஸ்பிட்டலில் டியூட்டி டாக்டராக ஒர்க் பண்ணி ஒர்க் பர்மிட் வாங்கி 1 month சேலரி வாங்கிட்டு வந்தால் தான், சேலரி ஸ்லிப் இருந்தால் தான், அதாவது ஒர்க் பர்மிட் இருந்தால் தான் நீங்கள் எலிஜிபிள் டு ப்ராக்டிஸ் இன் இந்தியா. அதை வந்து நம்ம யூனிவர்சிட்டியில் எப்படி கொடுக்குறாங்கன்னா, அந்த நாட்டு சிட்டிசன்ஷிப்க்கு என்ன மாதிரி படித்து முடிக்கிறாங்களோ அதே எக்ஸாம்ஸ், அதே சப்ஜெக்ட், அதே தான் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணி அதே ஒர்க் பர்மிட் காமனாக அதே கொடுத்து, அங்கேயும் ஒர்க் பர்மிட் கொடுத்து ஒர்க் ஸ்லிப் கொடுத்து தே ஆர் கம்மிங் பேக் இயர். இங்கே வந்து எஃப்எம்ஜி எக்ஸாம் பதிலாக இனிமே இருந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் எப்படின்னா, எல்லா மாணவர், அதாவது இப்போ சில கண்ட்ரியில், ஃபார் எக்ஸாம்பிள் சில கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி பிலிப்பைன்ஸ், ரஷ்யா, கிர்கிஸ்தான் அங்கெல்லாம் வந்து இந்த ஒர்க் பர்மிட் கொடுக்கவே மாட்டான். இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அது எல்லாம் சொல்லுவாங்க, சரியான கடினமானது. அதுவும் இல்லாமல் அந்த ஒர்க் பர்மிட் இது வரைக்கும் கொடுத்தது சரித்திரமே கிடையாது. என்ன ரீசன்னா, அந்த நாட்டோட கவர்மெண்ட் ரூல் படி அங்கே யார் யார் சிட்டிசன்ஷிப்க்கு ஒர்க் பர்மிட் கொடுக்குறாங்கன்னா, எந்த நாட்டில் அவங்க சிட்டிசன்ஷிப்பை ஒர்க் பண்ண விடுறாங்களோ அந்த நாட்டுக்கு ஒண்டி ஒர்க் பர்மிட் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம இந்தியன் நார்ம்ஸ் வேற, அதனால இந்தியன்ஸ் கொடுக்க முடியாது சொல்லிட்டாங்க. ஏன்னா இது வந்து 1941 என்னவோ ரூல் போட்டாங்களாம், பிலிப்பைன்ஸில் உள்ள ஒரு ரூல். அதனால அதை பிரேக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி எல்லா கரேபியன் ஐலாண்ட்லாம் படித்தா வேலிடே இல்லை, அது சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்க. திங்ஸ் ஹவ் பீன் சேஞ்ச்டு. இப்போ வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் படித்து நெக்ஸ்ட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி எலிஜிபிலிட்டி வாங்கியிருக்கணும். அவங்க எலிஜிபிளாக இருந்தால் தான் அந்த எக்ஸாம் எழுத முடியும், எல்லாராலையும் எழுத முடியாது. ரெண்டாவது விஷயம், அந்த எக்ஸாம் எழுதணும்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ எஃப்எம்ஜி எக்ஸாம்லாம் ஒரே நாளில் எழுதிடுவாங்க. ஒரே நாளில் போயிட்டு 150 கொஸ்டின் மார்னிங் ஒரு 3 மணி நேரம், மதியானம் ஒரு 3 மணி நேரம் எழுதிட்டு 300 மார்க் 150 மார்க் எடுத்தால் பாஸ். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்படி கிடையாது, சிலபஸே மாற்றிட்டாங்க. ஒரு சப்ஜெக்ட், அதாவது கிட்டத்தட்ட 6 எக்ஸாம்ஸ் நடக்கும், 6 நாள் 6 எக்ஸாம் நடக்கும். அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் இயர் ஹாஸ் பீன் டிக்ளேர்டு பை இந்தியன் கவர்மெண்ட். என்எம்சியோட நெக்ஸ்ட் எக்ஸாமோட பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம்ஸ் சொல்லி ஒரு லிஸ்டே போட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட். அதனால அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆனாதான் படிக்க முடியும். அதுக்கான ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் நம்ம ஜார்ஜியால எங்க யூனிவர்சிட்டி, யூரோப்பியன் யூனிவர்சிட்டியில எஸ்பெஷலி ஃப்ரம் த 3rd year 4th yearல கிளினிக்கல்ஸ் அவங்க பீக்ல இருக்கும்போது சாட்டர்டே சண்டேஸ்ல இந்த கோச்சிங் நாங்கள் நடத்துறோம். கண்டிப்பா 100% பயன் அடைவாங்க பசங்க. ஓகே, அதனால வந்து பெருசா அந்த ஏதாவது உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஒரு 1.5 வருஷம் வந்து உங்களுக்கு இடையில. ஆமா, 1.5 இல்லை, எனக்கு 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணேன். ஓகே, அந்த இப்போ டைம்லாம் வேஸ்ட் பண்ற தேவையில்லை. ஓகே, ஈஸியா படிச்சு முடிச்சுட்டு வந்து இங்க ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்து எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னாக்கா, நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னீங்க நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி எஜுகேஷன் கொடுக்குறாங்க, ஆனால் ஹாஸ்பிட்டல் கூட இருக்கிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு. நம்ம யூரோப்பியன் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும். எங்களோட யூனிவர்சிட்டி எப்படி உருவாச்சுன்னா, ஜுவான் சொல்ற ஒரு அமெரிக்கன் லேடி who came up to Georgia started up with ஒரு 50 bedded ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு. முதல்ல ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சுட்டு தான் அப்போலோ மாதிரி ஒரு நிறுவனம் எங்களோட ஹாஸ்பிட்டல். எங்களோட ஹாஸ்பிட்டல் வந்து ஜார்ஜியால ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் ஹாஸ்பிட்டல். எப்படி சொல்லலாம்னா, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வந்து பீடியாட்ரிக், அதாவது பிறந்த குழந்தைக்கு இருதயம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முதல் ஹாஸ்பிட்டல் எங்களோட ஹாஸ்பிட்டல் தான் ஜார்ஜியால, யூரோப்லேயே. அதாவது நான் சொல்றது 25 years ago, 90s அவங்க they have achieved it. 1998 they have done it. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை கிராஸ் பண்ணி எல்லா விதமான ஃபெசிலிட்டேஷன்ஸ், கைனகாலஜி டிபார்ட்மெண்ட், gastro department, we have a cardiac specific pediatric department, general surgical department, general medicine, 19 டிபார்ட்மெண்ட் இருக்க ஒரே ஹாஸ்பிட்டல் எங்க ஹாஸ்பிட்டல் ஒண்டி தான். ஓகே, அந்த 19 மெயின் சப்ஜெக்ட் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கேட்கறாங்க. ஓகே, இப்போ அந்த எல்லா விதமான ஒரு எக்ஸ்போஷரும் அங்கே கிடைச்சிரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அப்படின்னாக்கா ஒரு கேடவர், அதாவது இறந்த சடலங்களை வச்சு நம்ம நிறைய கத்துப்போம். பொதுவா இதையும் நான் சொல்லிடுறேன், எஸ்பெஷலி ஜார்ஜியால கெடவர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இல்லை, அவங்களோட கிறிஸ்டியானிட்டியோட ஒரு வழிமுறை அது. ஓகே, பட் ஸ்பெசிஃபிக்காக எங்களோட யூரோப்பியன் யூனிவர்சிட்டியில் ஒண்டி நாங்கள் கெடவர் லேப் ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்கோம். அதுக்கும் தடை இல்லை, அதுக்கும் தடை இல்லாமல் நாங்கள் வச்சுருக்கோம். ஒரு மைக்ரோபயாலஜிக்கல் ரிசர்ச் சென்டர் லைசன்ஸ் வாங்கி, அனாட்டமி லேபுக்காக கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கி ஸ்பெசிஃபிக்காக கெடவர் லேப்ஸ் வச்சு
ஃபர்ஸ்ட் 1.5 வருஷத்துக்கு எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கெடவர்ல போய் அனாட்டமி லேப் கெடவர் லேப்ல போய் அனாட்டமி படிப்பாங்க. அதனால அந்த பிரச்சனையும் கிடையாது. மற்ற எந்த யூனிவர்சிட்டிலையும் ஜார்ஜியால இல்ல சில கண்ட்ரில பல கண்ட்ரில கெடவர்ஸே கிடையாது. கிட்டத்தட்ட நீங்க சொல்றத பார்த்தா இங்க இருந்து டிராவல் பண்ணி போற இடம் மட்டும் தான் ஜார்ஜியா, அங்க போனா அது கிட்டத்தட்ட தமிழ்நாடு மாதிரி தான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னொரு கேள்வி, ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னாக்கா, இப்ப நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம் பத்தி பார்த்தோம். அதற்கான கோச்சிங் வந்து நீங்க 3 வருஷம் முடிஞ்ச உடனே கொடுக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்ட்டு. USMLE கோச்சிங்கும் கொடுக்கறதா கேள்வி. எங்களோட யூனிவர்சிட்டியில எஸ்பெஷலி யூஜி முடிச்ச மாணவர்கள் நிறைய கண்ட்ரில இருந்து வந்து படிக்கிறாங்க. கனடா, USA, UK, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், இந்த மாதிரி பெரிய கண்ட்ரில இருந்து கூட வந்து படிக்கிறாங்க எங்க யூனிவர்சிட்டி. எதனாலனா யூகேல வந்து எஜுகேஷன் எக்ஸ்பென்சிவ். எங்க யூனிவர்சிட்டி சேம் சிலபஸ், சேம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன், சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் நல்லா இருக்கு, ஸ்டாண்டர்டும் நல்லா இருக்குன்றதுனால மக்கள் அங்கேருந்து இங்கே வராங்க. அவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மள மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக யூஎஸ்ல போய் பிஜி படிக்கிறதுக்கான ப்ராப்பர் கோச்சிங் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. யூகேல போய் படிக்கிறதுக்கும் ஒரு கோச்சிங் கொடுக்குறாங்க. இந்தியாவில் போய் படிக்கிறதுக்கு நான் கோச்சிங் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு. ஸோ இந்த 3 ஃபாலோ பண்ணாலே they can easily go up with the PG program. உங்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் கண்டக்ட் பண்றோம். ஜூன் 5ஆம் தேதி நீட் ரிசல்ட் வருது. ஜூன் 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ப்ரோக்ராம் சென்னையில் கண்டக்ட் பண்றேன். அந்த எக்ஸாமும் வந்து கலந்துக்க சொல்லுங்க. டெஃபினட்டா நான் நிறைய பேருக்கு ஸ்காலர்ஷிப் பண்ணி தரலாம். இப்போ நம்ம வந்து இங்க பிஜி படிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறோம். அதே மாதிரி வெளிநாடுகளில் படிக்கிறதுக்கு அதுக்கான கோச்சிங்லாம் கொடுக்குறீங்க. அங்கேயே கண்டினியூ பண்ண முடியாதா பிஜியை? தாராளமா பண்ணலாம். ஓகே. ஆனா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தெளிவா சொன்னது என்னன்னா, பிஜி பொறுத்த வரைக்கும் 5 நாட்டில் தான் படிச்சுட்டு வரணும். ஓகே. அப்படி ஒரு அப்பதான் செல்லும். எல்லாத்துக்கும் நம்ம நாட்டுல விதிமுறைகள் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு உட்பட்டு வருதா ஜார்ஜியா? வராது. யூகே, USA, கனடா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்த 5 நாட்டில் ஒண்டி தான் பிஜி படிக்க முடியும். எதனால அப்படின்னா, இந்த 5 நாட்டில் ஸ்பெசிஃபிக்கா பிஜி படிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றதுக்கு 5 வருஷம் ஆயிடும். அவ்வளவு கடினமா இருக்கும். வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கும். அந்த லெவலுக்கு தான் இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. நம்ம இந்திய மாணவர்கள் எங்க போனாலும் எந்த தடைகள் இருந்தாலும் பிரேக் பண்ணிட்டு வந்துருவாங்க சார். அதுக்கு கேரண்டி. அவங்க டெடிகேஷன் வந்து நம்ம இந்தியன்ஸ் மாதிரி யாராலையும் பண்ணவே முடியாது. இப்போ கடைசி கேள்வி எனக்கு என்னன்னாக்கா, வாங்க ஒரு கல்வியை முடிச்சுட்டு இங்கே வரோம், நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதுறோம், எழுதிட்டு நம்ம ப்ராக்டிஸ் இயல்பாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இல்லையா? இப்போ மற்ற டாக்டர்ஸ் எப்படி இங்கே படிச்சுட்டு பண்ணுறாங்களோ சார், நெக்ஸ்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2. ஸ்டெப் 1 எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு நீங்க இந்தியாவில் டாக்டரா ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒர்க் பண்ணலாம். இல்லை நான் பிஜி பண்ண போறேன் அப்படின்னா ஸ்டெப் 2 எக்ஸாம். ஓகே. அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம் முடிச்சிட்டோம்னாக்கா நம்ம பிராக்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டெப் 2 போனா பிஜி படிக்கலாம். ஓகே. அதுக்காக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்த சிஸ்டம் இதெல்லாம் வந்து யுஎஸ் விட ஒரு நல்ல ஹை கிளாஸ் ஸ்டாண்டர்டா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. நல்ல விஷயங்கள் தான் அதெல்லாம். அப்ப கிட்டத்தட்ட இந்தியாவில் படிக்கிறதுக்கும் ஜார்ஜியாவில் படிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசமும் கிடையாது. பெரிய வித்தியாசம் கிடையாது.